இந்த கல்வெட்டு 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு நாயக்கர்கள் ஆட்சி தொடங்குவதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பாக இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இதில் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நாயக்கர்கள் வந்த பிறகு உங்களுக்கு கொடுத்ததாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள் நாயக்கர்கள் படையெடுத்து வந்ததற்கு முன்னாடியேவும் இந்த பகுதியில் மிக செல்வ செழிப்போடு கோலோச்சி இருந்தவர்கள் குடும்பங்கள். நாயக்கர் படையெடுப்புக்கு முன்பாகவே பாண்டிய மரபில் உதித்த இந்த பசுவ குடும்பம் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக வாழ்ந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே நம்ம பெருமைக்குரிய விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சிற்பம் தான் இது பசுவ குடும்பம். இது மஞ்சமால் பசுவ குடும்பம் பக்கத்தில் அந்த நீர்காணி கட்டின்னு சொல்லுவாங்க. அது வச்சிருக்காப்புல. இந்த நீர் சமுதாயத்தில் உதித்த இந்த பசுவ குடும்பம் மிகப்பெரிய சொத்து, அதாவது தேவேந்திர குல வேளாளருக்கு மிகப்பெரிய சொத்தாக போற்றி வணங்கப்படணும், பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழக அரசு தொல்லியல் துறை உடனடியாக இதை அரசு ஆவணங்களில் பதிவு செய்ய வேண்டும். அதுதான் பாண்டியர் என்பதை தொடர்ச்சியாக ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் நாங்கள் நிறுவுகிறோம். அதற்கு ஆதாரமாக மேலும் வலுவூட்டுகிறது இந்த கல்வெட்டு, இதனுடைய சிற்பம். நாங்கள்தான் நீர் சமூகத்தின் முன்னோடிகள், நாங்கள்தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள், நாங்கள்தான் பாண்டியர், நாங்கள்தான் குடும்பம். பாண்டிய நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, பழனி அருகில் உள்ள காளிப்பட்டி என்ற கிராமத்தில் தான் இருக்கோம். நம்ம நிற்கிற இந்த பகுதி காளிப்பட்டி கிராமத்தில் உள்ள செங்கலம் என்கிற கண்மாயில் தான் நம்ம நின்றுக்கிருக்கோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீடியாவில் பசுவ குடும்பம் மஞ்சமால் தம்பதியினுடைய புதிய மடை அமைத்து கொடுத்துருக்கான கல்வெட்டு சிற்பங்களை நம்ம பார்த்துருப்பீங்க. அது சோசியல் மீடியாவில் பெருசாக போய்கிட்டு இருந்தது. நாம் அந்த செய்தியை பார்த்து உடனே அதை நம்ம காட்சிப்படுத்தணும். ஏன்னா இதை தெரிந்து இந்த கல்வெட்டுகளையும் இந்த சிற்பங்களையும் சமூக விரோதிகள் வேறு ஏதாவது அதை சேதப்படுத்திடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆவணப்படுத்தணும்னு நினச்சோம். அதுக்காக உடனே நாம் மதுரையிலேருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கோம், பழனிக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த பகுதியில் தான் நிற்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பசுவ குடும்பம் மஞ்சமால் தம்பதியார் 2 பேரும் இந்த செங்கலம் கம்மாய்களை வெட்டி இங்குள்ள நீர்ப்பாசனத்திற்காக அவங்க குமிழி தூம்பு அமைச்சு இந்த இப்போ இருக்கிற இது புதுசாக இப்போ இது மதகம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி குமிழி தூம்பு தான் இருந்திருக்கு. 2 பேருடைய அந்த தம்பதிகளுடைய சிற்பங்களும் இங்கே இருக்குது. அதுக்கு பின்னாடி அந்த சிற்பத்துக்கு பின்னாடி கல்வெட்டாகவும் வெட்டியிருக்காங்க. பசுவ குடும்பம் மஞ்சமால் தம்பதி இவர்களால் இந்த குளம் வெட்டப்பட்டது அப்படின்ற நீர்ப்பாசனத்துக்காக வெட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்ற இந்த கல்வெட்டும் இங்கே இருக்குது. அதையே தான் நம்ம நேரடியாக காட்சிப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். எத்தனையோ வரலாற்று பதிவுகளை நம்ம தொடர்ந்து காட்சிப்படுத்திட்டு வரோம். அதிலும் மிக முக்கியமாக இந்த பாண்டிய நாடு வலையொலியில் குமிழி தூண்களை பற்றி தொடர்ச்சியாக நம்ம ஆவணப்படுத்திட்டு வரோம். இது வரைக்கும் ஒரு 5-6 குமிழி தூம்புகளை நம்ம பல்வேறு இடங்களிலே நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். பார்க்குறது இதுதான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு சிதலமடைஞ்சிருக்குன்னா நிறையா இப்போ நம்மளால் படிக்க முடியலை. இதை பவுட்ரு போட்டு தான் அது வாசிக்க முடியும். எழுத்துக்கள் ஓரளவுக்கு தான் தெரியுது. மொத்தமாக கழுவி எடுத்துகிட்டு பவுட்ரு போட்டு அப்புறம் தான் அதை வாசிக்க முடியும். பசுவ குடும்பம் அப்படின்ற எழுத்து நம்மளால் ஓரளவுக்கு வாசிக்க முடியுது. இதுக்கு பின்னாடி தான் பசுவ குடும்பம் இருக்கார். இந்த இதில் அவங்களுடைய துணைவியார் மஞ்சமால் அவங்களுடைய சிற்பம் இருக்குது. அதையும் நாங்கள் காட்டுறோம். இந்த கல்வெட்டு 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு நாயக்கர்கள் ஆட்சி தொடங்குவதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பாக இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கு. இதில் தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நாயக்கர்கள் வந்த பிறகு உங்களுக்கு கொடுத்ததாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள் நாயக்கர்கள் படையெடுத்து வந்ததற்கு முன்னாடியேவும் இந்த பகுதியில் மிக செல்வ செழிப்போடு கோலோச்சி இருந்தவர்கள் குடும்பங்கள். அதை கல்வெட்டு இந்த செய்தி இந்த சிற்பம் இதன் மூலியமாக நமக்கு அந்த செய்தியை தான் நமக்கு புலப்படுகிறது. இந்த பசுவ குடும்பம் மஞ்சமால் தம்பதி அப்படின்றவங்க இந்த பகுதியில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் ஒரு மன்னரை போல் வாழ்ந்ததாக இந்த ஊர் கிராமத்தில் நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க. இவர்கள் எப்பயுமே இந்த பசுவ குடும்பம் யானை மீது தான் சவாரி செய்வாராம். யானை மீது சவாரி செய்ய தான் வழக்கமாக போவது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யானைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக கல் தொட்டி ஒன்று கட்டி கொடுத்ததாகவும் கிராம மக்கள் சொல்கிறாங்க. இப்போ எந்த
அளவுக்கு இந்த பசுவ குடும்பம்ங்கிறவர் வந்து பகுதியில் நில உடைமையாளராகவும் பெரிய செல்வந்தராகவும் இருப்பான்றதை நம்ம இதன் மூலம் உணர முடிகிறது. நாயக்கர் படையெடுப்புக்கு முன்பாகவே பாண்டிய மரபில் உதித்த இந்த பசுவ குடும்பம் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக வாழ்ந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே நம்ம பெருமைக்குரிய விஷயம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சிற்பம் தான் வந்து இது வந்து பசுவ குடும்பம். இது வந்து மஞ்சமால் பசுவ குடும்பம் பக்கத்தில் வந்து அந்த நீர்காணி கட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து வச்சுருக்காப்புல. இந்த அம்மாவுடைய அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காது வளர்த்துருக்காங்க, தண்டை போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆடை அணிகலனை பார்க்கும்போது பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த மாதிரி அவங்களுடைய அமைப்பு, அந்த தோற்றம், அந்த அணிகலனை பார்க்கும்போது நம்மளால் உணர முடியுது. செல்வந்தர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கணும். அதனால தான் இவங்க இந்த ஆடை அணிகலனோட வந்து இந்த கழுத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கழுத்தில் முத்து மாலை இருக்குது, அதே மாதிரி வளையல், அது மாதிரி இவங்களுடைய ஆடை எப்படி ஒரு ராணி எப்படி இருப்பாங்க, ஒரு அரண்மனையில் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் அந்த அம்மாவுடைய இது இருக்குது. அதேமாதிரி ஐயா பசுவந்த குடும்பனுடைய கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா முத்து மாலை இருக்குது, அதேமாதிரி கழுத்தில் மாலை இருக்குது, காது வளர்த்துருக்காரு, கொண்டை போட்டிருக்காரு. இது மாதிரி இந்த கையில் வந்து இது வந்து நீர்காணி கடின்னு சொல்லுவாங்க. அதாவது அளவுகோல், நீரை வந்து அளக்கிறதுக்கான ஒரு அளவுகோலாக சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய நீர் சமுதாயத்தின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஒரு மைல்கல். நம்ம எத்தனையோ இடத்துல வந்து எவ்வளோ பெரிய நிறைய மடை தூம்புகளையும் குமிழி தூம்புகளையும் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம், காட்சிப்படுத்தியிருக்கோம். முற்கால பாண்டியர்களுடைய குமிழி தூம்புகளோடு நம்ம காட்சிப்படுத்தியிருக்கோம். இது கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இது நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு தோன்றுவதற்கு முன்பாக இது வந்து பசுவந்த குடும்பனால் இந்த பகுதியில் இங்கே இருக்கிற விவசாய பெருங்குடிகளுக்கு பாசன வசதிக்காக வாய்க்கால் வெட்டி இந்த குளங்களை வெட்டி சீரமைத்து இங்கு ஒரு மதகுகளை வைத்திருக்கிறார். இது வந்து மதகு தூண் இப்போ தனியாக பிடுங்கிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இது உடஞ்சிருக்கு. இது இது ஒன்று அதில் உடஞ்சிருக்கு. இது 2 கல் தான் இப்போ வந்து 4 இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது 2 மதகு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 மதகு இருக்கும். கீழே வந்து 2 கிடைமட்ட கல் இருக்கும். அதுக்கு கீழே வந்து செங்குத்தாக வந்து ஒரு உருளை கம்பி இருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து ஒரு கல் தொட்டிக்கு கீழே தான் வந்து மதகுடைய அமைப்பு இருக்கும். நம்ம ஏற்கனவே பழைய அந்த காணொலியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் குமிழி தூம்புடைய அமைப்பு அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக காட்சிப்படுத்திருக்கோம். தூம்புடைய அந்த தூணு தான் இந்த கல்வெட்டு. அவங்க அந்த தூணுலேயே தன்னுடைய உருவத்தையும் அதுக்கு பின்னாடி வந்து யாரால் இது செய்யப்பட்டது அப்படின்ற அந்த கல்வெட்டும் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் மூலியம் நம் என்ன செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த பாண்டியர் குலத்தில் உருந்த இன்றைக்கு தேவேந்திரர்களால் அறியப்படுகிற, அதற்கு முன் மல்லர் என்று சொல்லப்படுகிற, பல்லர் என்று சொல்லப்படுகிற குடும்பர், காலாடி, பன்னாடி, வாதிரியன், இப்படி பல்வேறு பெயர்கள் கிளைப்பெயர்கள் இருந்தாலும் கூட இவர்கள் எல்லாம் ஒரே குடிப்பெயராக இன்று தாங்கி நிற்கிறார்கள் தேவேந்திர வேளாளர்கள் என்று. இந்த சமூகம் மிகப்பெரிய நீர் சமூகமாக இருந்திருக்கு. நீர்நிலைகளை பற்றியும் நீர் அறிவியலை பற்றியும் மிக துல்லியமாக இவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பது பல்வேறு காலகட்டங்களில் இவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை நம்ம அடுக்கடுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பாண்டியர் குடியில் வந்த இந்த குடும்பர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள்தான் இந்த நீர் சமுதாயத்துக்கு முன்னோடிகள். இவர்கள்தான் இந்த மடைகளை பராமரிப்பதும், இந்த மடை தூம்புகளை பராமரித்து அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் மிகப்பெரிய வெள்ளம், தொடர் மழையால் கனமழையால் ஏற்படும் போது நீர்நிலைகளில் நிரம்பி இருக்கிற அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்காக இந்த மடை குடும்பர்கள் தான் நீரில் மூழ்கி தன் உயிரை பணயம் வைத்து மூழ்கி இதை திறந்து விடுவார்கள். அவர்கள்தான் மடை குடும்பர்கள் சொல்லப்படுகிறாங்க. அப்படி அந்த மடை குடும்பர்களுடைய பெண்களை மடைச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு சமீப காலமாக முதலில் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் உள்ள முதல் தமிழ் எழுத்து பிராமி எழுத்தில் மடைச்சி என்ற சொல் பதிவாயிருக்கிறது. நீங்கள் இந்த நிலத்தை எங்கு தோன்றினாலும் கிளறினாலும் இந்த மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர்களை தாண்டி நீங்கள் எந்த தமிழர் வரலாற்றையும் நிறுவ முடியாது என்பதைத்தான் இது மேலும் உணர்த்துகிறது. தொடர்ச்சியாக இந்த தமிழர் நிலத்தில் இந்த மக்களுடைய வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரங்களை நீங்கள் புறந்தள்ளிவிட்டு எந்த தமிழ் தேசியத்தையும் நீங்கள் கட்டி எழுப்ப முடியாது, கட்டமைக்க முடியாது என்பதை தான் இது உணர்த்துகிறது. இந்த நீர் சமுதாயத்தில் உதித்த இந்த பசுவ குடும்பம் மிகப்பெரிய சொத்து, அதாவது தேவேந்திரகுல வேளாளருக்கு மிகப்பெரிய சொத்தாக போற்றி வழங்கப்படணும், பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழக அரசு தொல்லியல் துறை உடனடியாக இதை அரசு ஆவணங்களில் பதிவு செய்ய வேண்டும். அதுபோல் இங்கே இருக்கிற மக்கள், இதை சுற்றி இருக்கிற பொதுமக்களும் இவருடைய அருமையும் இவருடைய தொண்டையும் போற்றும் விதமாக இந்த குமிழி தூம்புகளை
பராமரித்து எவ்வித சேதமின்றி இதை பாதுகாக்கப்பட்டு அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பசுவ குடும்பம் மஞ்சம்மாள் தம்பதிக்கு இந்த மக்கள் மல்லராகிய தேவேந்துகுல வேளாளர்கள் மக்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவோம். அதே நேரத்தில் பாருங்கள், இப்போ நாம் இந்த காட்சியை பதிவு பண்ணுற இந்த நொடி பொழுதில் இப்போ மழை சாரல் விழுந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வர தாமதமாகிடுச்சு, இருட்டிருச்சு. அப்படி இருந்தால் கூட சாரல் மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கும் இந்த பசு குடும்பனுக்கும் இந்த மலைக்கும் மிக தொடர்பு இருப்பதை நம்மளால் இந்த அறிகுறி மூலம் உணர முடிகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக மிகப்பெரிய வெயிலின் தாக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த பசு குடும்பத்தை இங்கே வரும்போது இந்த சாரல் நம்மளை வரவேற்குது. மிகப்பெரிய இந்த நீர் சமுதாயத்துக்குரிய இந்த வாரிசுகளை இவர் வரவேற்கிறார் அப்படின்ட்டு தான் நம்ம இதன் மூலம் அந்த எடுத்துக்கிற முடியுது. ஐயாவுக்கு உண்மையிலே நாம் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒரு நீர் சமுதாயத்தில் தனி மனிதனாக இருந்து இந்த மக்களுக்கு, வேளாண்குடி மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும், அதாவது வேளாண்குடின்னு சொல்லப்படுகிற இன்றைக்கி பல்வேறுபட்ட மக்களும் விவசாயம் செய்கிறாங்க. அப்படி எல்லா பேரும் பயனடையும் வகையில் இவர் இந்த நீர்நிலைகளை உருவாக்கி அவர்களுக்கு பாசனத்திற்காக இந்த மதகுகளை அமைத்து கொடுத்ததற்காக உலகெங்கும் ஆளுகிற தமிழர்கள் போற்றி வணங்குவோம். ஐயா பசுவ குடும்பனும் மஞ்சம்மாளும் நாம் போற்றி வணங்குவோம். தொடர்ந்து இது மாதிரியான வரலாற்று தகவலை உங்களுக்கு தேடி கொடுப்பது எங்களுடைய கடமை. தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருந்துங்கள். இது மாதிரியான தொல்பொருட்களையும் பழங்கால தடயங்களையும் தேடி உங்கள் கண்முன்னே கொண்டு நிறுத்துவது தான் நம்முடைய முதன்மையான நோக்கம். தொடர்ந்து பாண்டிய நாடு வலையொலியில் இணைந்திருங்கள். இதுபோன்ற பாண்டியர்களுடைய தடயங்களை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை. அதை கொண்டு போய் சேர்ப்பது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கடமை. இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த காணொலியை மற்றவருக்கு பகிருங்கள். நம்முடைய வரலாற்றை உலகறிய செய்வோம். தமிழராக நிமிர்வோம். மல்லர் இனம் என்றும் இயலாது. மீண்டும் மீண்டும் பாண்டியம் மேலும் பாண்டியருடைய ஆட்சி தொடரும். அதற்கான வேலைகளை முன்னெடுப்பதை நாம் ஒவ்வொரு மல்லரும் இதை முன்னெடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த பூலோகத்தில் மல்லர் இல்லாமல், குடும்பர் இல்லாமல், தேவேந்திரன் இல்லாமல், இவர்களுடைய வரலாறு இல்லாமல் யாரும் இந்த தமிழக வரலாறை கட்டமைப்பு பண்ண முடியாது. மல்லர்கள்தான் பாண்டியர் என்பதை தொடர்ச்சியாக ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் நாங்கள் நிரூபிக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மேலும் வலுவூட்டுகிறது இந்த கல்வெட்டு, இந்த சிற்பம். நாங்கள்தான் நீர் சமூகத்தின் முன்னோடிகள், நாங்கள்தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள், நாங்கள்தான் பாண்டியர், நாங்கள்தான் குடும்பர், நாங்கள்தான் மல்லர், நாங்கள்தான் தேவேந்திரர். இதை உறக்கச் சொல்லுவோம் இந்த உலகிற்கு. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.